जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका सूर्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः। गजाननं भूतगणादिसेवितं कवित्तजम्बो पलसारपक्षितम् उमासुदं சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது தட்சிணாயன புண்ணிய காலம் பிறந்தாச்சு. உத்தராயணம் தட்சிணாயனம் என்று சொல்லுவோம். தட்சிணாயன புண்ணிய காலம் பிறந்தாச்சு. இனிமேல் எல்லாமே கொஞ்சம் அமோகமாக இருக்கும் அப்படிங்கிற இது உண்டு. வார ராசி பலன் என்று சொல்லக்கூடிய இந்த வாரத்தில் இந்த ராசி பலன்கள், இந்த வாரம் கிரகங்கள்லாம் எப்படி நமக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை நமக்கு இந்த வார ராசி பலன் நமக்கு சொல்கிறது. இந்த வார ராசி பலன் சொல்லும்போது 21ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரையில், ஆடி மாதம் 5ஆம் தேதியிலேருந்து ஆடி மாதம் 11ஆம் தேதி வரையில் 12 ராசிக்கான பலாபலன்கள் எப்படி இருக்கும், பொது பலன்கள் எப்படி இருக்கும். இது பொது பலன்கள் தான். சுய ஜாதகம் அப்படிங்கிறது வேற, ஜன்ம ஜாதகம் அப்படிங்கிறது சொல்கிறதுங்கிறது வேற. பொது ஜாதகம் எப்படி இருக்கும், இந்த வாரம் உங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி இருக்கும், என்னென்ன செய்யணும், எப்படி இருக்கணும், என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்ன இருக்கணும், எப்படி என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அவ்வளவுதான். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜூலை 27ஆம் தேதி அப்படின்னு சொல்லும்போது வாஸ்து நாள், ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நான் வாஸ்து நாள் வருது. சில பேருக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வந்துடும். வாஸ்து நாள்னு சொல்கிறாங்களே, ஆடி மாதத்தில் பூமி பூஜை போடலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துடும். எந்த மாதமாக இருந்தாலும் வாஸ்து கண் திறக்கிற நாளில் பூமி பூஜை போடுறது அப்படிங்கிறது தனி சிறப்பு. அது எந்த நாளாக இருந்தாலும் சரி, எந்த நாளாக இருந்தாலும் எந்த இதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த பூமி பூஜை போடுறது அப்படிங்கிறது சிறப்பானது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த நாளில் ஒரு பூமி பூஜை போட்டு ஆவணி மாதத்தில் நீங்கள் வீடு கட்டுறதுக்கு கூட ஆரம்பிங்க, தப்பு கிடையாது. ஆனால் வாஸ்து கண் திறக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லும்போது அந்த வாஸ்து நாளில் தான் பூமி பூஜை போட்டால் அந்த சிறப்பாக இருக்கும். ஆடி மாதங்கிறது அம்மனுக்கு உகந்த மாதம். அதே போல் வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லும்போது பூமி பூஜை போட்டு நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிக்கிறது நீங்கள் எப்போலேருந்து ஆரம்பிக்கலாம், ஆவணி மாதத்துலேருந்து கூட ஆரம்பிக்கலாம். ஆடி அமாவாசை வருது, பித்ருக்களுக்கு உகந்த தினம், ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாள் பித்ருக்கள் தினம். முன்னோர்களுக்கெல்லாம் திதி கொடுக்கக்கூடிய ஒரு நாட்கள். ஸோ அந்த நாளில் வீட்டில் இருக்கக்கூடிய, நீங்கள் கோவிலுக்கு போய் திதி கொடுத்தாலும் சரி, வீட்டிலையே திதி கொடுத்தாலும் சரி, அந்த திதி கொடுக்கறது அப்படிங்கிறது மறந்துடாதீங்க. இந்த திதி கொடுக்கறதுலையே ரொம்ப ஒரு நிறையா ஆலயங்கள் இருக்குது. நம்ம பார்க்குறோம், ராமேஸ்வரம் போகிறாங்க, அதே போல் தனுஷ்கோடி போவாங்க, வேதாரண்யம் போவாங்க, நிறையா இடங்கள் இருக்குது, தேவிப்பட்டினம், நிறையா இடங்கள் இருக்குது திதி கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லி. கடற்கரையோரம் நிறையா இடத்துலலாம் நிறையா கோவில்களில், குளக்கரை, ஸோ நிறையா இடத்துல இந்த திதி கொடுக்கறது அப்படிங்கிறது உண்டு. அதுலேயும் பார்த்திங்கன்னா திருவனந்தபுரத்தில் ஒரு இடம் இருக்குது, பரசுராமர் கோவில்னு. எத்தனை பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியாது. பரசுராமர் கோவில்னு இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா சிரார்த்தத்துக்குன்னே உகந்த ஒரு சில விஷயங்கள்லாம் அங்கே இருக்குது. ஒரு முறை போயிட்டு அதில் நிறைய நல்ல மாற்றங்கள், நல்ல விஷயங்கள்லாம் வரும். நான் திதி கொடுத்ததில்லை, கொடுத்துன்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த பரசுராமர் கோவிலுக்கு ஒரு தடவை நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நிறைய நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கும். சரி, அடுத்ததாக இப்போது நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத 12 ராசிகளுக்கான பலாபலன்களை பார்க்க போகிறோம். 12 ராசி பலன்கள், மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரையில் வார ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு எப்படி இருக்கும்? பொதுவாகவே கன்னிராசி அப்படின்னு சொல்லும்போது உத்திர நட்சத்திரம் கன்னிராசி, ஹஸ்த நட்சத்திரம் கன்னிராசி, சித்ரா நட்சத்திரம் கன்னிராசியெல்லாம் இருக்குது. இப்போ கன்னிராசி அப்படின்னு சொல்லும்போது இந்த வாரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒவ்வொரு விஷயம் எப்படி தெரியுமா இருக்கணும்? திட்டமிட்டு செய்ய வேண்டும். திட்டமிடாமல் செய்யக்கூடிய ஒரு விஷயம் சரி வராது. திட்டமிட்டு செயல்பட வேண்டிய வாரம் இந்த வாரம். இந்த வாரத்தில் நம்ம இதெல்லாம் செய்யணும், இந்த ஒர்க்கெலாம் பண்ணணும், இப்படியெல்லாம் நம்ம பண்ணினா நல்லது. திட்டமிட்டு செய்தால் சிறப்பாக இருப்பீர்கள். இது ஒன்று. குடும்ப உறவினர்கள் உங்களுக்கு ஆலோசனை வழங்குவார்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவு, சில பேர் உதவியும் பண்ணுவாங்க, ஆலோசனை சொல்லுவாங்க. இல்லைப்பா நீ இப்படி பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு, அவங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு 4 நல்ல விஷயத்தை சொல்லிட்டு போவாங்க. இப்படியெல்லாம் இருக்குது, இதெல்லாம் பண்ணு, இதெல்லாம் செய் அப்படின்னு சொல்லி. கடன் பிரச்சனைகள் இருக்குது, கடன் பிரச்சனைகள் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் தீரும். அதே போல் பார்த்திங்கன்னா சில பேருக்கு பார்த்திங்கன்னா என்னென்ன மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். குடும்பம் அப்படின்னு எடுத்தோன்னே சிறு சிறு சண்டை சச்சரவுகள், சிறு சிறு மனஸ்தாபங்கள் இருக்கும் குடும்பத்தில். கொஞ்சம் கொஞ்சமாக தான் சில விஷயங்கள்லாம் போகும். சில இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது.
வேலை தொழில் அப்படின்னு எடுத்தோன்னே தொழில் வேலை வாய்ப்பெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். சில பேருக்கு வேலை போனவர்களுக்கு, எனக்கு 10ல் குரு வந்து எனக்கு வேலை போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேலை இதுக்கப்புறம் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அது நிரந்தரமான உத்தியோகமாக இருக்கும்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது நிரந்தரமான உத்தியோகம் கிடையாது. அடுத்தடுத்து கிடைக்கிறது தான் நிரந்தரமாக. இப்போது டைமிங்க்கு வேணால் வேலை செய்யலாம், அது அந்த மாதிரி இருக்குது சில விஷயங்கள். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு இடமாற்றம், வீடு மாற்றம், சில பேருக்கு அந்த மாதிரியான சில மாற்றங்கள்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு ரொம்ப விரக்தியாக இருப்பாங்க, என்னத்தை நம்ம சொல்கிறது, பார்ப்போம், நடக்கிறது நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி. சில பேருக்கு அந்த சிறு வயதிலேயே அந்த வெறுப்புத்தன்மை அப்படிங்கிறது வரும். ஏன்னா அவங்க ஆரம்பத்துலேருந்து அந்த கஷ்டங்களை நிறையா பார்த்ததுனால வேலை தொழிலில் அந்த மாதிரி இருக்கும். அரசாங்க தொழில் சம்மந்தப்பட்டவர்கள், நான் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் கன்னிராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் உடல்நிலை பாதிப்பு அப்படிங்கிறது நிறையா இருக்கும். உடல்நிலை பாதிப்பு, அலைச்சல் திருச்சல் அதிகமாக இருக்கும். அலைச்சல்னால டென்ஷன் அதிகமாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும், போன வேலை டக்குன்னு முடியாது. இந்த மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் உண்டு. நோய் உடல் நலம் பாதிப்பு அதிகம் உண்டு. குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு, இப்போ நீங்கள் கன்னிராசிக்காரங்கன்னா உங்களுக்கும் இருக்கும், உங்களை சார்ந்த குடும்பத்தில் இருக்கிற பெரியோர்களுக்கும் இருக்கும். சிறு மருத்துவ செலவுகள் அந்த மாதிரிலாம் வரும். மாணவிகள் படிப்பில் இருக்கக்கூடிய படிப்பில் நன்னா படிப்பாக, மருத்துவம் சம்மந்தப்பட்ட துறை, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிப்பு சம்மந்தம். நான் ஒரு காலேஜில் படிக்கிறேன், நான் ஒரு நல்ல விஷயங்களுக்கு ஒரு சில அடுத்தடுத்த விஷயத்துக்கு நான் ஃபேஷன் டெக்னாலஜி, நான் வந்து ஒரு ஆர்கிடெக்சராக இருக்கேன் படிச்சுட்டு இருக்குன்னு சொன்னால் ஒரு கணினியல் ஒரு கணினி தொழில் எல்லாமே வந்து ஓரளவுக்கு சிறப்பாக படித்து ஓரளவுக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. வில் பவர், வைராக்கியம் மிகுந்த ராசி. கடன் அதிகமாக தான் இருக்கும். கடன் பிரச்சனைகள் இருக்க கடன் கட்டுப்பாடாக வச்சுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. இல்லைன்னா இருக்க நிறையா தான் போகும். சொத்து விவகாரங்கள் இருந்தும் விற்க முடியாது, சொத்து இருந்தும் சில பேருக்கு விற்க முடியாது, சில பேருக்கு சொத்து இருந்தும் வீடு கட்ட முடியாது, சில பேருக்கு சொத்து இருந்தும் சொந்த வீடு இருந்தும் வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய சில சூழ்நிலைகள் இந்த வாரத்தில் இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் பார்த்து பணம் போடுங்க. இந்த வாரத்தில் புதிய மனிதர்களுடைய சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், புதிய மனிதர்களை சந்தித்து பேசக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள் வரும். வெளிநாடு வாய்ப்புகள் அப்படிங்கிறது நல்ல சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும். பெண்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். பெண்களுக்கெல்லாம் வந்து பணம் சம்மந்தப்பட்டது, தொழில் சம்மந்தப்பட்டது, வேலை சம்மந்தப்பட்டதெல்லாம் பெண்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். தொழில் செய்யக்கூடிய பெண்கள், அதாவது நான் சொந்த தொழில் பண்ணுறேன், ஒரு காய்கறி வியாபாரம் பண்ணுறேன், ஒரு பழ வியாபாரம் பண்ணுறேன், ஒரு கடை வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் பெண்களுக்கு ஓரளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளுக்கு, சிறு குறு தொழில்கள் நல்லாயிருக்கும். விவசாயம் சம்மந்த போதிய ஆதாயம் இருக்கும். குலதெய்வம் சம்மந்தப்பட்டதுன்னா டைம் இருந்தால் ஒரு முறை குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதே போல் முன்னோர்கள் குறை இருந்தால் நிவர்த்தி செய்கிறது நல்லது. இந்த ஆடி அமாவாசையெல்லாம் வருது, நிவர்த்தி பண்ணுறது நல்லது. திருமணம், மறுமணம், விவாகரத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசித்து செய்யுங்க, அவசரப்படாதீங்க. ஏற்கனவே நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கீங்க, இதெல்லாம் இப்போ இது முக்கியமாக அவசியமாக அப்படிங்கிறத பார்த்து செய்யுங்க. பட்டீஸ்வரம் துர்க்கையம்மன் கோவில் உங்களுக்கு விசேஷமானது. எப்போ டைம் கிடைக்குதோ பட்டீஸ்வரம் துர்க்கையம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதே போல் அவ்வளோ தூரம் போக முடியலன்னா கூட வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு துர்க்கை, சிவதுர்க்கை எல்லாம் இருக்கு இல்லையா, துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பாசுரம் தெரிந்தால் பாடுங்க. பெருமாள் கோயிலுக்கு காலையில் போயிட்டு வர்றது நல்லது. காலையில் பெருமாள் தரிசனம் பண்ணிட்டு போகிறது நல்லது. துர்க்கைக்கு விளக்கேற்றுறது நல்லது வெள்ளிக்கிழமையில். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல விஷயத்தையும் உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு தரக்கூடிய ஒரு வாரமாக அமையும். அதே போல் நீங்கள் அடுத்ததாக நீங்கள் செல்ல வேண்டிய ஒரு ஆலயம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு நேரம் கிடச்சிதுன்னா இதுக்கு கூட போயிட்டு வாங்க. அலர்மேல் மங்கை பத்மாவதி தாயார் கோவில் சொல்லுவாங்க, கீழ் திருப்பதி சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் கூட உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். இதில் இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த சொத்து தொடர்பான சில விஷயங்கள் அப்படின்னு இருக்குது, காதல் சில விஷயங்கள். இந்த ரெண்டு விஷயத்தை இந்த வாரத்தில் நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது இருக்குது. சொத்து தொடர்பான சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது பேசுகிறதுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சொத்து விஷயமாக பங்காளிகளோ உங்களுடைய சொத்து சம்மந்தமான சில விஷயங்கள் பேசுகிறதுக்கோ ஏதாவது இந்த வாரத்தில் வந்து பேசலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி வருவாங்க. சில விஷயங்கள் பாசிட்டிவாக பேசணும் அப்படின்னு வருவாங்க. ஆனால் அந்த பேசுகிற விஷயத்தில் நீங்கள் என்ன பேசினாலும் சரி எழுதி வாங்கிட்டு எப்படி பேசணும் அப்படிங்கிறது அந்த மாதிரி பேசுங்க. இன்றைக்கி பேசிட்டு போயிடணும், நாளைக்கு சில பிரச்சனைகள் வரும். ஸோ அதனால் இந்த வாரத்தில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தைகள் அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குன்னா அதை பார்த்து செய்யுங்க. அதே போல் இந்த காதல் விவகாரங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது
அதாவது நான் ரொம்ப சின்சியராக நான் லவ் பண்ணுறேன், நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், நான் எப்படியாவது நான் பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, அந்த மாதிரி காதல் அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக இருக்கும். நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலுமே அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சிறு சந்தேகங்கள், தகராறு, பிரச்சனைகள், சிறு சிறு மனஸ்தாபங்கள் நிறையா வரத்துக்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் அவங்களுக்கு இருக்கும். நிறைய மனசை பேச மாட்டாங்க, ஒரு புரிதல் இருக்காது. இந்த மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அரசாங்க உத்தியோகத்தில் கடைசியாக சொல்ல வர்றது, அரசாங்க உத்தியோகத்தில் நான் இருக்கேன், ஒரு கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்டதில் இருக்கேன், நான் ஒரு காவல்துறை அதிகாரியாக இருக்கேன், நான் ஒரு அட்வொகேட்டாக இருக்கேன், ஒரு கவர்மெண்ட் அட்வொகேட்டாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸான வாரமாக இருக்கும், மனக்குழப்பமான வாரமாக இருக்கும், பிரச்சனை மேல் பிரச்சனை வரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கும். இதில் ஹஸ்த நட்சத்திரம் கன்னிராசி ஓரளவுக்கு தப்பிச்சிருவாங்க. உத்திர நட்சத்திரம் கன்னிராசி சமாளிக்கக்கூடிய குணாதிசயம் உண்டு. சித்திர நட்சத்திரம் கன்னிராசி எல்லாத்துலேயும் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, கல்யாணம் பிரச்சனையாக இருக்குது, நடக்க மாட்டேங்குது, புத்திரபாகியம் இருக்க மாட்டேங்குது, ஏதாவது ஒரு விஷயம் வந்தால் ஏதாவது ஒரு தடங்கள் வருது, கிட்ட முடிகிற மாதிரி இருக்க தடங்கள் ஆகுது. எல்லாமே நான் எல்லா ரவுண்டுக்கும் நான் வேலைக்கு போகிறேன், ஃபஸ்ட் ரவுண்டு பாஸ் பண்ணிடுறேன், செகண்ட் ரவுண்ட் பாஸ் பண்ணிடுறேன், தேர்ட் ரவுண்டு கூட நான் போயிடுறேன், ஃபோர்த் ரவுண்டு கூட போயிடுறேன். ஆனால் ஃபிஃப்த் ரவுண்டுன்னு வரும்போது என்னால் அந்தளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடியல, என்னால் ஒரு இது பண்ண முடியல, பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல அப்படின்னு இன்றைக்கும் மன வருத்தப்படக்கூடிய ஆண்களும் உண்டு, பெண்களும் உண்டு. ஸோ சித்திர நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு இவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்து என்ன செய்யணும், எப்படி பண்ணணுன்றதை நீங்கள் பார்த்து செய்வது சுபம். சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன்.